네, 시작하면 될까요? 네, 사모님. 네. 우리는 구원받은 하나님의 자녀들입니다. நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 여러분, 구원이 무엇이라고 생각하십니까? ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? 그냥 하나님의 자녀가 되는 거. ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறது. 어느 날 그 목사님들하고 모임을 갖게 됐습니다. ஒரு முறை வந்து இந்த போதர்கள்லாம் சேர்ந்து கூடி ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு இருந்தோம். 사모님들이 한 10명쯤 같이 모여서 어느 목사님하고 함께 모임을 갖게 된 것입니다. ஒரு போதர்களோட சேர்ந்து ஒரு 10 போதர்களுடைய மனைவிமார்களும் கூட வந்திருந்தாங்க. நான் என்னோட கணவரோட போயிட்டு இருந்தேன். 목사님이 질문을 하셨습니다. 여러분이 예수를 믿는 목적이 무엇입니까? 라고 질문하셨습니다. நீங்க இயேசுவை நம்புறதுக்கான விசுவாசிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாரு. 사모님들이 대답을 시작했는데 성경적인 신학적인 그런 지식들이 굉장히 많으시더라고요. சோ அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தா ரொம்ப தியாலஜிக்கலாவும் ரொம்ப அறிவுபூர்வமான பதில்களை சொல்லிட்டு இருந்தாங்க. 창세전에 우리를 택하시고 부르셨기 때문에 믿는다부터 시작해서 여러 가지 이야기들이 나오기 시작했습니다. தேவன் வந்து நம்மள படைச்சதுனால நம்ம வந்து அவரை நம்புறோம். நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. 내 차례가 됐을 때 나는 뭐라고 대답을 해야 될까 이렇게 생각을 해봤습니다. அப்ப நான் என்னோட முறை என்னோட டர்ன் வரும்போது நான் என்ன சொல்லணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். 나는 이렇게 대답했습니다. 나는 지옥에 가고 싶지 않습니다. 천국에 가서 하나님과 영원히 같이 살고 싶어서 예수를 믿습니다라고 대답을 했습니다. அப்ப நான் என்ன பதில் சொன்னேன்னா, நான் வந்து நரகத்துக்கு போக விரும்பல. நான் வந்து பரலோகத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துவோட கூட அங்க இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அதனால நம்புறேன்னு சொன்னேன். 물론 그때는 내가 한 40년 전이기 때문에 어리기도 했지만 단순한 생각으로 나는 지옥에 가고 싶은 생각은 없었습니다. இது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் அப்ப வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தனால எனக்கு என்ன தெரிஞ்சுச்சோ நான் அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 물론 나는 엄마 뱃속에서부터 교회를 다녔던 사람입니다. நான் வந்து அம்மாவோட வயிற்றில இருக்கும் பொழுதே சபைக்கு போன ஒரு ஆள் நானு. 그럼에도 불구하고 예수를 왜 믿느냐는 질문 앞에서 내가 고민하고 있는 나의 모습을 보게 되었습니다. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி நான் இருந்தாலும் கூட இயேசுவை ஏன் நம்புறீங்கன்னு கேக்குறப்ப சரியான பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற நபராகவே இருந்தேன். 예수를 믿는 목적이 무엇일까요? இயேசுவை நம்புறதுக்கான நோக்கம் என்ன? 믿음의 결국은 영혼 구원이라고 성경은 말씀하고 있습니다. ஆமா, நம்மளோட நம்பிக்கையினுடைய முடிவு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பரலோகம். 우리는 구원을 받아야만 하나님을 만날 수가 있는 것입니다. நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டுமே தேவனை சந்திக்க முடியும் என்கிறது இருக்குது. 다른 말로 표현하면 예수를 믿는 목적이 구원받기 위해서 믿는 것입니다. அப்ப நம்ம இப்படி சொல்லணும்னா இயேசுவை வந்து விசுவாசிக்கிறதா வந்து ரட்சிப்புக்குரிய வழின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 그러면 구원을 받는다는 것은 죽어서 천국에 가는 것을 의미하느냐? 그것도 물론 맞습니다. அப்ப நம்ம வந்து இயேசுவை நம்புறதுனால நம்ம மரித்து பரலோகத்துக்கு போறோமே அதுவும் ஒரு நோக்கம் தான், உண்மைதான். 그러나 이 땅에 사는 동안에도 천국을 누리다가 천국에 가는 것입니다. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பூமியில வாழும் பொழுதே பரலோகத்தை பூமியிலேயே அனுபவித்து அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போறவர்களா இருக்கும். 천국은 우리가 살다가 죽어서 가는 곳이고요. நம்ம வந்து மரித்த பிறகு போற இடம் வந்து பரலோகம் இருக்குது. 나는 지금 오늘 현재를 살아야 합니다. ஆனா நம்ம இன்னைக்கு பரலோகத்தோட வாழ்றவங்களா இருக்கணும். 천국에 가기 전에 오늘 내가 지옥처럼 산다. 그건 하나님의 자녀가 뭔가 잘못 살고 있는 것입니다. ஆனா மரிக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்திலேயே நான் நரகத்துல வாழ்கிறதை போல வாழ்ந்தேன்னா நாம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன இருக்கு? 우리가 죽은 다음에 천국 가는 거 지극히 당연한 거죠. கண்டிப்பா நம்ம மரித்த பிறகு நம்ம பரலோகத்துக்கு தான் போறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 할머니가 96세에 돌아가실 때가 다 되었을 때 할머니께 여쭤보았습니다. எங்க பாட்டி வந்து 96 வயசு அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை அவங்க இடத்துல பேசுறேன். 할머니 이제는 할머니가 오래 못 살고 돌아가실 것 같은데 할머니는 어디에 가실 것 같아요? 라고 물었어요. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், பாட்டி உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இப்ப நீங்க வந்து சாக போற சூழ்நிலை இருக்கிறீங்களே, நீங்க மரித்தீங்கன்னா எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 근데 그 96세 되신 그 할머니가
내가 어디로 가? 우리 아버지 집에 가지. 이렇게 대답을 하셨습니다. அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, 96 வயசான அந்த பாட்டி சொன்னாங்க, "நான் வேற எங்க போவேன்? அப்பாவோட வீட்டுக்கு தான் போணும்" அப்படின்னு சொன்னாங்க. 그 아버지, 아빠라는 말씀을 하실 때 아기가 아빠를 믿는 듯한 그런 마음으로 하나님 아버지를 부르는 걸 보았습니다. அப்ப வந்து அவங்க வந்து அப்பான்னு சொல்லி சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு உள்ள உறவு அவங்க கிட்ட இருக்கிறது என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்ப நான் போனா அங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. 그때 할머니 이렇게 대답하셨습니다. 내가 천국문에 도착하면 우리 아빠가 천국문에서 기다리다가 너 이제 오니? 그리고 이렇게 안아주시면서 맞아주실 것 같은 마음이라고 그렇게 말씀하셨습니다. அவங்க சொன்னாங்க, நான் வந்து இங்க கண்ணை மூடின உடனே அங்க பரலோகத்துல கண்ணை திறப்பேன். அவர் வந்து என் வாசல்லே நின்னு என்னை வந்து கதவை திறந்து என்ன வந்துட்டியா அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி என்னை கூட்டிட்டு போவாருன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 예수 믿는 사람이 천국 가는 거 지극히 당연한 것입니다. கண்டிப்பா ஆண்டவர் இயேசுவை நம்புற ஜனங்கள் கட்டாயம் பரலோகத்துக்கு போறது எந்த மாற்றமும் கிடையாது. 그러나 그보다 더 중요한 건 오늘 내가 천국의 배격을 가지고 살아가는 하나님의 자녀임을 기억하는 것입니다. அதை விட இங்க பூமியில இருக்கும் பொழுதே பரலோகத்தோடு சேர்ந்து வாழ்ந்து அதை அனுபவித்து அதுக்கப்புறம் நாங்க போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். 죽어서 천국 가는 것 말고 오늘 내가 하나님의 나라의 배경과 그 능력과 그 축복을 가지고 오늘을 살아가는 것이 중요합니다. இப்பொழுது என்னோட வாழ்க்கையிலும் என்னோட ஊழியத்திலும் பரலோகத்துடைய பேக்ரவுண்டோட அவரோட தூதர்களுடைய பேக்ரவுண்டோடு கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போறதுதான் வந்து உண்மையா அந்த பூமியில நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தமா நினைக்கிறேன். 원래 인간은 하나님의 형상으로 창조되었습니다. ஆதி இந்த முதலாம் மனிதன் வந்து தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான்னு தெரியும். 하나님 안에 있을 때 가장 행복한 존재로 창조되었습니다. அவன் ஆண்டவருக்குள்ள அவருடைய ஆவிக்குள்ள இருக்கிற வரைக்கும் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனா இருந்தான். 그래서 하나님은 에덴 동산을 아담과 하와에게 주시고 거기서 마음껏 축복을 누리라고 하셨습니다. அதனாலதான் ஆண்டவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆதாமுகிட்டும் ஏவாள்கிட்டும் இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கு அதை கீழ்ப்படுத்தும்படிக்கு அவருக்கு சந்தோஷத்தோடு கூட அவர் அவங்களிடத்துல கொடுத்தார். 그 에덴 동산 중간에 선악을 알게 하는 나무를 주시면서 절대로 따먹으면 안 된다. 따먹으면 너는 죽는다라고 말씀하셨습니다. அதே நேரத்துல அந்த தோட்டத்துல இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது. புசிச்சனா அதே நாள்ல நீ சாவே அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். 이것은 하나님과 인간과 가장 먼저 맺은 언약입니다. இதுதான் முதலாவது தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு கட்டளைன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு, உடன்படிக்கைன்னு ஒண்ணு ஏற்படுத்தியிருப்பாருன்னா அதுதான். 이 언약을 믿으면 축복이고 그 언약을 믿지 않는 것이 저주입니다. அப்போ இந்த உடன்படிக்கையும் இந்த கட்டளையும் அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் வந்து திரும்ப அந்த சந்தோஷத்துல இருப்பான். அது இல்லாத பொழுது சாபத்திற்குள்ள விழுந்து போவான்றது அவன் பார்க்க முடியுது. 그런데 에덴 동산에 눈에 보이지 않는 사탄이라는 존재가 뱀을 가장하고 찾아왔습니다. அங்க நீங்க பார்க்கும்போது இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத இந்த சாத்தான்னு சொல்லக்கூடிய ஒருவன் சர்வத்திற்குள்ளாக புகுந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 그리고 말합니다. 네가 저 나무를 따 먹으면 너는 하나님처럼 될 거야라고 유혹을 합니다. அவன் வந்து என்ன சொல்றானா, நீ இதை சாப்பிடுற நாள்ல நீ எப்படி இருப்ப, தேவனை போல இருப்பேன்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். 아니야, 그거 먹으면 절대로 안 된다 그래서 죽어 이렇게 대답해야 되는데 그 나무를 보니까 정말로 아름다운 나무였습니다. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இல்ல இல்ல ஆண்டவர் எனக்கு இது சாப்பிட்டா நீ செத்து போகுன்னு சொன்னதுனால அதுதான் உண்மை, இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அந்த பழத்தை பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு அப்படியே அது வந்து ரொம்ப ஈர்ப்புக்குள்ளதா இருந்ததுனால அதுல அவங்க கவனம் செலுத்திட்டாங்க. 그걸 따 먹으면 하나님처럼 될 것 같이 느껴질 만큼 탐스럽고 보암직한 나무였습니다. இந்த பழத்தை வந்து அவங்க பார்க்கும்பொழுது தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே தள்ளிட்டு பிசாசு சொன்னதை அப்படியே நம்பி அதை வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறதுக்கு அவங்க பாக்குறாங்க. 그럼 하와의 마음속에 하나님의 말씀인 언약이 희미해지고 언약을 놓치고 있는 것입니다. அப்ப வந்து அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை தள்ளி போட்டு அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தேவனுடைய உடன்படிக்கை ஏவாளுடைய மனசுல இருந்த உடன்படிக்கை அந்த கட்டளை அப்படியே உடைந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். 그 언약을 놓치니까 사탄의 말을 듣고 그 나무를 따먹는 것이 인간에게 가장 큰 재앙이 되었습니다.
இதே வந்து தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்து தள்ளி அந்த பழத்தை பிசாசுடைய வார்த்தையை நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தேவன் அவர்களோடு ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை அந்த உறவை அவங்க உடைச்சு போட்டது நம்ம பார்க்க முடியும். 이 일 때문에 인간은 겪지 않아도 될 고통과 저주와 재앙이 찾아오게 되었습니다. தேவனுடைய வார்த்தையை தள்ளி பிசாசனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால பிசாசனுடைய அந்த சாபங்கள் எல்லாமே அவங்களுக்கு வர்றது, எல்லா வலி வேதனை கண்ணுக்கு தெரிய எல்லா விஷயங்களோட தலையில வந்து விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். 하나님은 한 길을 준비하셨는데 그 길이 하나님이 보내신 여자의 후손입니다. ஆனா தேவன் ஒரு வழியை அவர்களுக்கு உண்டு பண்ணியிருந்தார். அந்த வழிதான் ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்றோம். 그 여자의 후손이 희생제물로 또 처녀의 몸에서 태어날 것을 계속 예언하고 있는 책이 구약 성경입니다. நம்ம வந்து இதை பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீயின் வித்து வந்து ஒரு பலிப்பொருளாக வருகிறதையும் இந்த பலிப்பொருள் கண்ணியின் வயிற்றில பிறப்பார் என்பதையும் சொல்லி இந்த பழைய ஏற்பாடு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருகிறதை நம்ம பார்க்க முடியும். 약속대로 오셨다라고 기록하고 있는 책이 신약 성경입니다. அப்ப அவர் சொன்னபடியே வந்துட்டார் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து புதிய ஏற்பாடு. 그래서 마태, 마가, 누가, 요한, 복음이라고 하는 것은 그 예수님이 오시는 사건과 그다음에 십자가를 지고 죽으심과 부활하심과 승천하시는 일들을 기록한 책입니다. அப்ப நம்ம வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புத்தகங்கள் எல்லாமே இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாமே இயேசு வந்து எப்படி வந்தார், எப்படி என்ன நடந்தது, அவர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தார், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், எத்தனை பேரை என்னென்ன அவருடைய சிலுவையினுடைய அனுபவம் எல்லாவற்றையும் அந்த சுவிசேஷ புத்தகங்கள் எழுதியிருக்கு. 그 사실을 믿은 사람들의 증언된 기록이 사도행전입니다. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் விசுவாசித்து அவருடைய அந்த நடப்படிகளை விசுவாசிச்சவங்க தான் வந்து இந்த அப்போஸ்தலர்களுக்குரிய அந்த அதுல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்க. 그래서 신약 성경은 사복음서가 맨 앞에 있고 사도행전이 역사서로 그 다음에 있고 그 다음에는 로마서부터 유다서까지는 서신서로 되어져 있습니다. 편지로 되어져 있습니다. 복음서가 사복음서가 맨 앞에 있고 그다음에 사도행전이 역사예요. 기록으로 되어져 있고 로마서부터 유다서까지는 서신서로 기록이 되어져 있습니다. சோ இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம முதலாவது 4 புத்தகங்கள் வந்து அவருடைய நடபடிகள் எழுதப்பட்டிருக்கு. அதை விசுவாசித்தவர்கள் வந்து சீஷர்களாக அப்போஸ்தலர்கள் அப்படின்ற அவருடைய நடபடி அந்த காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோமர்ல இருந்து யூதாசு வரைக்கும் வந்து அவர் அதை இப்போ பின்பற்றி நடந்தவர்களுடைய காரியங்களை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 그리고 마지막에 되어질 일에 대한 계시록이 있습니다. அப்ப கடைசியா வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து காரியங்கள் இருக்கு. 우리는 지금 이 시대에 살고 있지만 사도행전을 이어서 살아가고 있는 전도자들의 걸음입니다. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அப்போஸ்தலரோட நடபடிகள் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய சீஷர்களாய் நம்ம இருக்கிறோம். 우리는 일생을 살고 갑니다. 한 번의 삶을 살고 갑니다. இந்த உலகத்துல ஒரு முறை தான் வாழ போறோம். 그러면 내가 일생을 살고 가는데 무엇을 위하여 살다 가야 하나님 앞에서 가장 가치 있는 인생을 살다 가는 것일까요? நம்ம எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்துல வந்து தேவனோடு கூட நம்ம ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டன்ற உணர்வோடு கூட நம்ம வந்து தேவனை சந்திக்கக்கூடிய நபரா இருப்போம். 우리도 어느 날 이 땅을 떠날 것인데 내가 천국문에 갔을 때 그때 주님께서 웰컴 하면서 너는 정말 잘했구나라고 칭찬받을 만한 인생을 살고 가야 되지 않겠습니까? இந்த உலகத்துல நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நம்ம தேவன் வந்து ஒரு நாள் நம்ம அவரை சந்திக்கும் பொழுது உண்மையிலேயே நீ நல்லா இந்த உலகத்துல என்னோட நோக்கத்தை நிறைவேற்றிருக்கன்னு சொல்லி நம்மள கட்டி பிடிச்சி கூப்பிடுற அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்திருக்க வேணாமா? சிலாமிதா பாஸ்டர் ராமசாமி ஆம்ப்ரோஸ் ப்ளீஸ் மியூட்ல போடுங்களேன், டிஸ்டர்பா இருக்கு. ஐம் சாரி. ராமசாமி ஆம்ப்ரோஸ் பாஸ்டர் ப்ளீஸ். Hello. Please mute la podunga please. Pastor Ramasamy please. Thank you.
네, 사모님. 죄송합니다. 아직 스피커는 안 꺼진 것 같아요. 어디에 꺼졌어요. 예. 네. 하나님은 우리에게 물으실 때 너는 얼마나 잘 먹고 잘 살다 왔니? 공부를 얼마나 많이 하다 왔니? 이런 걸 물으시는 게 아닙니다. நம்ம தேவனை சந்திக்கும் பொழுது அவர் வந்து நீ நல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, நீ எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிற, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் விசாரிக்க போறது இல்ல. 하나님은 내가 준 복음을 네가 얼마나 많이 누리다가 왔느냐라고 물으실 것입니다. ஆனா கண்டிப்பா இந்த காரியத்தை அவர் கேட்பார். நான் கொடுத்த உனக்கு சுவிசேஷத்தை நீ எந்த அளவுக்கு விசுவாசிச்சு பரலோகத்தோட பூமியிலே வாழ்ந்திருக்க அப்படின்றத கட்டாயம் கேட்பார். 내가 복음 때문에 행복한 사람이 되면 다른 사람이 볼 때도 저 사람은 이상하게 행복하네. 뭐 때문에 행복하지? 궁금해할 수 있습니다. உண்மையிலேயே இந்த சுவிசேஷத்தை வந்து தங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கிறவங்களை பாக்குறப்ப தேவனை அறியாதவங்க கூட இவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் படுறது அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருக்கும். 나는 하나님을 믿는 사람이야. 하나님이 나와 함께 계셔서 나는 행복해. 라고 말하는 것을 전도라고 합니다. அப்ப அப்படி கேட்கும் பொழுது நான் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் வந்து அவரை வந்து விசுவாசிச்சு அவரு என் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கையில இருக்கிறேன்னு சொல்றதுதான் சுவிசேஷம். 전도는 어디에 나가서 뭘 해야 된다라는 생각을 여러분이 조금씩 바꿨으면 좋겠습니다. ஆமா, சுவிசேஷம் சொல்லும்போது நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துல காரியங்களை செய்யறது அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்தையில மாத்திக்கணும். 똑같은 문제를 만났는데 나는 흔들리지 않고 행복하게 기도하고 있으면 다른 사람이 나한테 질문할 수 있어요. 너는 왜 행복하냐고. இப்போ ஒரே பிரச்சனை அவங்களுக்கும் ஒரே பிரச்சனை, எனக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆனா நான் வந்து தேவனோடத்துல ஜெபிச்சு தேவனோடு கூட சந்தோஷமா இருக்கும்பொழுது கட்டாயம் இன்னொரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கட்டாயம் கேட்பாங்க. 이 문제 때문에 너 힘들지 않아? 근데 너는 어떻게 그렇게 행복하게 살 수 있어라고 질문할 만큼 나는 복음을 누리는 자가 되어야 합니다. அப்ப இந்த பிரச்சனைனால உனக்கு கஷ்டமா இல்லையா, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற, இந்த பிரச்சனை உன்னை கஷ்டப்படுத்தலையான்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தேவனோடு கூட அந்த அவருடைய பிள்ளை என்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்க போகும்பொழுது கட்டாயம் இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான சுவிசேஷ பங்கா இருக்கும். 그래서 여러분이 주일날 드리는 예배를 생명처럼 여기셔야 합니다. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏறெடுக்கிற ஆராதனையினோட அந்த வசனங்களை வந்து உயிரை போல நம்ம அந்த வாரம் முழுவதும் பிடித்து நடக்கணும். 하나님께서 목사님을 강단에 세워서 말씀을 전하실 때 하나님의 완벽한 계획이 있어서 설교를 하시게 하시는 것입니다. போதகர்கள் வந்து அந்த 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 புல்பேட்ல ஏறி நின்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய சித்தம் இருக்கு. எந்த வார்த்தை இந்த நாட்களை கொடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய சித்தம் அதுல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 주일 강단에 서신 그 목사님은 내 남편이기도 하지만 하나님의 종입니다. அந்த புல்பேட்ல நிக்கிறவர் வந்து என்னுடைய கணவரா இருந்தாலும் அவர் வந்து தேவனுடைய பாத்திரம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கிறது. 그 남편을 통해서 하나님이 말씀하시기를 원하시는 말씀을 그 목사님을 통해서 우리에게 주시는 것입니다. அப்போ அந்த போதகர் வந்து தேவன் விரும்புகிற வார்த்தை, தேவன் கொடுக்க விரும்புகிற வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்லாமல் அவர்களோடு கூட எல்லா விதத்திலும் உதவியா இருக்கணும். 그 설교를 듣는 것이 아니라 설교를 마음에 담아야 합니다. சொல்றது மெசேஜ் வந்து நம்ம கேட்கறது மட்டுமல்ல, நம்மளோட இருதயத்துல பதிய வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். 세상 얘기들은 다 귀로 그냥 들으면 됩니다. செய்திகள் மற்றவங்களை பாத்தீங்கன்னா சும்மா காதுல கேட்டுட்டு விட்டுட்டு போயிருவாங்க. 그러나 하나님의 말씀은 내 마음의 문을 열고 내 영혼 속에 내 마음 속에 담으려고 하셔야 합니다. அப்போ தேவனுடைய செய்தி என்னுடைய இருதயத்தினுடைய கதவுகளை திறந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள போய் என்னுடைய உள்ளத்தினுடைய காரியங்களை எல்லாம் அதை சீர்படுத்துகிறது. அதனால அது நம்ம பதிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கும். 그래서 주일날 주시는 말씀을 제목과 본문을 기록하고 그 말씀을 하루에 한 번씩이라도 보면서 기도하셔야 합니다. அப்ப வந்து நம்ம வாரத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமையில கேட்கிற அந்த செய்தியை நம்ம வந்து நோட்ல எழுதி வச்சு தலைப்பு என்ன முக்கியமான பகுதி சொல்றாங்களோ அந்த காரியங்களை அந்த வாரம் முழுவதும் ஒரு நாளாவது என்ன பண்ணும், வாரத்துல ஒரு நாளாவது தொடர்ந்து நம்ம அதை எடுத்து பார்க்கணும். 제가 주일날 일하는 사람들하고 아침에 기도하는 시간이 있습니다. எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேலை செய்கிறவர்களோடு கூட ஒரு மணி நேரம் எங்களுக்கு அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்கு.
봉사하려고 이렇게 모였을 때 제가 제일 먼저 그들에게 해주는 말은 하나님이 오늘 우리를 예배자로 부르셨습니다라고 먼저 멘트를 합니다. நான் உங்களுக்கு முதல்ல சொல்ற விஷயம் என்ன, தேவன் நம்மளை அவரை ஆராதிக்கிற நபர்களாக நம்மளை வந்து அழைத்திருக்கிறார் அப்படி சொல்லிதான் நான் ஆரம்பிப்பேன். 여러분이 오늘 교회 와서 봉사하는 게 중요하지만 그보다 더 중요한 건 예배에 승리하는 것입니다라고 말합니다. நம்ம வந்து சபையில வந்து அப்ப வந்திருக்கிறவங்க வந்து சபையில மற்ற சபை காரியங்களை கவனிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சபை காரியங்களை கவனிக்கிறது மட்டுமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைன்னு சொல்லுவேன். 사모님들이 성도들을 챙기고 교회 일을 챙기면서 열심히 일을 하는데 예배에 소홀할 수 있습니다. ஆமென். போதகர்கள் மனைவிகளாக நீங்கள் வந்து சபையோட காரியங்களை ரொம்ப அழகா எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்யறதுக்கு இருந்தாலும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்றதை மறந்துடக்கூடாது. 그래서 여러분은 주일 예배를 놓고 토요일 날 일정을 조절하면서 피곤하지 않게 만들고 해서 예배에 올인하셔야 합니다. அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டு தேவனை ஆராதிக்க நீங்க வந்து அமரணும். 제가 개인적으로 커피를 참 잘 마십니다. நான் வந்து பொதுவாவே காஃபி நிறைய குடிப்பேன். 아침에 눈을 뜨면 커피를 먼저 내리고 커피를 마시고 하는 게 제 일상입니다. ஆமா, கண்ணை திறந்த உடனே முதல்ல காஃபி குடிச்சிட்டு தான் மறு வேலையே பார்ப்பேன். அதான் என்னோட வாழ்க்கையாவே போச்சு இப்போ. 그런데 이런 생활을 금요일 오후부터는 정리를 합니다. இந்த வாழ்க்கை முறை வந்து வெள்ளிக்கிழமையோட அப்படியே முடிச்சுக்குவேன். 금요일 오후부터는 커피를 마시지 않고 토요일 날 올데이롱 커피를 마시지 않고 하는 이유는 내가 충분히 자고 주일 예배에 올인하려고 하는 제 나름대로의 생활 방침입니다. நான் ஏன் வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல நான் காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்னா, அதுக்கு மேல குடிச்சோம்னா நம்மளுடைய தூக்கத்தை இது கெடுத்துரும், நம்மள வேலையை வந்து செய்ய முடியாது. அதனால அதை கம்ப்ளீட்டா நான் வந்து வெள்ளிக்கிழமை மதியானத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை முடியிற வரைக்கும் நான் அந்த காஃபியை தொட மாட்டேன். 그리고 사모님들이 할 일 중에 하나가 목사님 남편을 위한 기도를 24시 할 수 있어야 합니다. அதே போல நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, போதகர்கள் உங்களுடைய கணவர் போதகரை குறித்து நீங்கள் 24 மணி நேரமும் அவரை ஜெபத்துல தாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். 눈을 감고 기도하는 게 아니라 생각 속에서 그냥 기도를 하는 것입니다. கண்ணை திறந்துகிட்டு ஜெபிக்கிற விதங்கள் கிடையாது. சிந்தையில அவங்களை குறித்து ஜெபத்துல இருக்கணும். 네, 그 목사님에게 성령으로 충만하게 역사하여 주옵소서. அதே போல பரிசுத்த ஆவியோட நிறைவு அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறது அந்த சிந்தையில அந்த ஜெபத்தை வச்சிருக்கணும். 그 목사님에게 하나님의 말씀을 주옵소서. அதே போல தேவனே நீர் விரும்புகிற வார்த்தையை வந்து அவர் பேசணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 그 입술의 말이 성도들의 가슴 영혼 속에 담겨서 열매를 맺을 수 있도록 주님이 역사해 주옵소서. அதே போல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உடைந்து கிடக்கிற அந்த சபை மக்களுடைய இருதயம் தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது வந்து போய் சேரணும், அவர்களை கட்டணும், அது கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். 이 일을 위해서 우리를 목사의 아내로 부르셨습니다. இதற்காக தான் தேவன் நம்மளை போதகருடைய மனைவியாக அழைத்திருக்கிறார். 아무것도 안 해도 그 기도만 잘 하고 있어도 여러분은 충분히 사모의 역할을 잘 하고 있는 것입니다. நீங்க வேற எந்த ஜெபத்தை செய்யலனாலும் இப்ப சொல்லி கொடுத்த இந்த ஜெபத்தை நீங்க செஞ்சாலே வந்து நீங்க போதகருடைய மனைவிக்கான வேலையை சரியா செஞ்சதுக்கான அர்த்தமா இருக்கும். 여자의 후손으로 오신 예수 그리스도가 십자가에서 죽으시고 3일 만에 부활하시고 40일 동안 이 땅에 사셨습니다. இந்த ஸ்திரீயின் வித்திலிருந்து வந்தவர் வந்து இந்த உலகத்துல வந்து நமக்காக மரித்து திருப்பி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் தன்னை உயிரோட காட்டி இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். 그 예수 그리스도를 통하여 하나님을 만나는 것이 구원입니다. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் வந்து ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். 우리가 예수를 믿는 목적이 구원을 받아야 하기 때문에 예수를 믿는 것입니다. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கான நோக்கம் ரட்சிப்பை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான். 우리가 예수 그리스도를 내 입술을 통하여 증거하는 이유는 이 말씀을 듣고 다른 사람이 구원을 얻어야 하기 때문에 그 말씀을 증거하는 것입니다. அப்போ இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு என்னோட வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது இந்த அறிக்கை நிமித்தம் அநேகருக்கு நான் வந்து ஒரு வழிகாலாக பிறருடைய ரட்சிப்புக்காக நான் பங்களிக்கிற ஒரு நபராக இருக்கிறேன். 우리 교회에 있는 성도를 중심으로 제자를 세워야 하는 이유가 이 복음을 전해서 지역 복음화, 세계 복음화를 해야 하기 때문에 그렇습니다.
அப்ப இந்த செய்தியை என்னோட சபையில இருக்கிறவங்களுக்கு நான் அப்படியே சொல்லி, அந்த சபையில இருக்கிறவர்களை சீஷர்களாக உருவாக்கி, அவர்கள வந்து நான் இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறது சபையோட முக்கிய பங்கா இருக்கு. 결혼한 지가 오래되면 그냥 감각으로 우리가 요리를 합니다. திருமணமாயி பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமையல் செய்யற விதமே சரி வேற மாதிரி ஆயிரும். 근데 요리를 처음 배우는 사람은 몇 g을 넣어야 돼요? 뭐 얼마 동안 해야 돼요? 막 이렇게 막 많이 물어봐요. புதுசா சமைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு கிராம் போடணும், இந்த மிளகாத்தூள் எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு செய்யறத நீங்க பார்க்க முடியும். 근데 주부가 오랜 동안 생활을 하면 밥하고 이런 거 하는 거 별로 어렵지 않게 할 수 있습니다. அப்ப திருமணமாய் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த சமையல் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எடுத்து எதையா போட்டு செஞ்சு முடிச்சிருவாங்க. 우리가 복음의 그런 전문가가 되어야 합니다. நம்மளும் அது போல சுவிசேஷத்துல வந்து அப்படி கை தேர்ந்தவங்களா இருக்கணும். 내가 어떤 사람을 만나든 예수 그리스도의 복음을 그 사람의 영혼 속에 그 사람의 가슴 속에 전할 수 있는 강력한 복음 메시지가 여러분에게 정리되셨으면 좋겠습니다. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த சுவிசேஷம் வந்து யாரை பார்த்தாலும் சரி உடனே இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தில் இந்த சுவிசேஷத்தினுடைய செய்திகள் வந்து பதிந்து இருக்கணும். அப்பதான் வந்து எந்த இடத்துலயுமே தேவனுக்கு நம்ம பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கும். 왜 인간은 하나님을 만날 수 없는가? 오늘 이 제목을 가지고 말씀을 나누도록 하겠습니다. இன்னைக்கு என்ன நம்ம வாசிக்க போறோம், இன்னைக்கு கேட்க போறோம்னு சொன்னா ஏன் தேவனை மக்கள் சந்திக்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 사도행전 4장 12절의 말씀을 여러분이 같이 읽어주시기 바랍니다. நம்ம வந்து இப்பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை என்னோடு கூட எல்லாரும் திருப்பிக்குங்க. வேதத்தை எடுத்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. 사도행전 4장 12절의 말씀은 베드로가 법정에 서서 말씀한 것입니다. இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வந்து பேதுரு அவர்களுக்கு முன்னாடி நின்று இந்த செய்திகளை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 베드로는 예수님의 사랑을 많이 받은 제자입니다. பேதுரு வந்து தேவனுடைய அன்பு இயேசுனுடைய அன்பை அதிகம் பெற்றவரா இருக்கிறார். 예수님이 겟세마네 동산에서 너무나 고통스러울 때도 베드로를 데리고 가서 깨어 있어라 나를 위해서 기도해 달라고 부탁했던 제자입니다. கெத்செமனே தோட்டத்துல வந்து இயேசு வந்து தன்னுடைய அந்த வழிகளினால அவர் போக போற அந்த பாதைகளை நினைத்து அவர் அந்த இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒரு நபரும் பேதுருவாக இருக்கிறார். 베드로는 예수님이 십자가를 지시려고 붙잡혀 갔을 때 어떤 그 계집종이 너도 한패잖아라고 말할 때 저주하면서 예수님을 부인했던 그런 사람입니다. அதே பேதுரு தான் அந்த இடத்துல வந்து இயேசு வந்து காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு வந்து இவரு அவரோடு கூட இருந்தவங்க தானே சொல்லும் பொழுது அவங்க அந்த இடத்துல வந்து அவரை சபித்த ஒரு நபரும் அவரா தான் இருக்கிறார். 예수님이 부활하셨을 때 그 부활하신 예수 그리스도를 따라간 것이 아니라 제자들을 이끌고 갈릴리 바다로 고기 잡으러 떠났던 사람입니다. அவர் வந்து மரித்ததுக்கு அப்புறம் இயேசு வந்து மரித்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்காக அவர் வருவாருன்னு சொன்னதுனால அதை காத்திருக்காம இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு திரும்ப மீன் பிடிக்க போனவரும் அவர் தான். 예수님 가장 가까이에서 예수님을 잘 따랐던 제자이지만 그러나 십자가 사건 이후에 그는 낙심한 상태였고 그 낙심한 베드로를 예수님이 찾아가셨습니다. இந்த பேதுரு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிச்சு அதே இடத்துல இருக்க வேண்டியவர் எல்லாரையும் திரும்பவும் மீன் பிடிக்கிறது கூட்டிட்டு போனதுனால அந்த இடத்துல அவர் வந்து அந்த சிலுவையின் பாடுகள் அங்க இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து போய் அவர் என்ன பண்றாரு, இவர் எல்லாரையும் மீன் பிடிக்க கொண்டு போறாரு. ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை தான் தேவன் வந்து தேடி போகிறார். 예수님이 물어보십니다. 베드로에게 네가 이 사람들보다 나를 더 사랑하느냐 이렇게 질문하십니다. அப்போ இயேசு அவரை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே நீ இவங்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். 내가 주님을 사랑합니다 이렇게 고백했던 사람이죠. நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை செய்றார். 한 번 부른 게 아니라 3번이나 물었기 때문에 3번째는 근심하면서 내가 주를 사랑하는 줄 주께서 아신다고까지 말했던 사람입니다. ஒரு முறை கேட்டிருந்தா பரவாயில்ல, அவர் 3 முறை கேட்டதுனால அவர் ரொம்ப துக்கப்பட்டு அவர் வந்து நான் உங்களை நேசிக்கிறது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அழுகிறத பார்க்கிறோம். 이 베드로가 감남산에서 내려와서
사도행전 1장 14절에 보면 마가다락방에 모여서 열흘 동안 기도를 하게 됩니다. சோ இந்த பேதுரு தான் வந்து கல்வாரி மலையில இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்போஸ்தலர் வந்து 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல எல்லாரும் கூடி ஜெபிக்க ஒரு காரணமாகவும் இருந்தவர். 그런데 오순절 날에 성령이 임하는 사건이 사도행전 2장의 사건입니다. பெந்தகோஸ்தே நாள் வருகிறது வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்துல நடக்குது. 성령의 임재를 체험한 베드로는 도망가서 고기 잡던 베드로가 아니라 이젠 바뀐 베드로로 바뀐 모습을 볼 수 있습니다. இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு மீன் பிடிக்க சிலுவையின் காரியங்களை பார்த்து பயந்து ஓடி போன பேதுரு கிடையாது. பரிசுத்த ஆவியினாலே மாற்றம் பெற்ற ஒரு பேதுரு அங்க நிற்கிறது நம்ம பார்க்கணும். 시간을 정하고 기도하러 가다가 안진뱅이를 일으키는 사건이 사도행전 3장의 사건입니다. அதே போல வந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது எழுந்திருக்கவே முடியாத ஒரு பிறவியிலே உணமான ஒரு நபரை வந்து அந்த இடத்துல ஒரு அற்புதம் பெறுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 예수의 이름 말하지 말라고 그랬는데 네가 예수의 이름으로 그 안진뱅이를 일으켰느냐, 그 사건 때문에 법정에 가서 재판을 받는 것이 사도행전 4장입니다. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுனுடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து கட்டளை கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் வந்து அந்த இடத்துல நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னதுனால அவர் வந்து அதன் நிமித்தமாக வந்து தண்டிக்கப்படுகிறதை 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். 그 종교 재판에서 잘못하면 죽을 수도 있는 그 상황 속에서 다른 이름을 주신 적이 없다고 예수 그리스도의 이름을 증언하는 것입니다. அதனால அவங்க அந்த இடத்துல அந்த அவர் வந்து சோதிக்கப்படுற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்க தைரியமா சொல்றார், எங்களுக்கு வேற நாமம் கொடுக்கப்படல, இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர வேற நாமம் கொடுக்கப்படலன்னு சொல்லி தைரியமா சொல்றார். 그렇습니다. 우리가 생명 다하는 그날까지 우리의 구원주는 예수 그리스도 외에는 없다고 우리도 고백하고 증언해야 합니다. அதே போல நம்மளுடைய கடைசி மூச்சு விடுற வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் விசுவாசிக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்ற காரியத்தை சரியாய் தெரிஞ்சிருக்கணும். அவரோட நாமத்தை குறித்த அறிவு இருக்கணும். 우리가 인생을 살면서 우리의 삶 속에서 우리의 생활 속에서 증거해야 될 이름이 있다면 오직 예수가 그리스도 되심을 증거하는 것입니다. அப்ப நம்மளோட வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு நம்ம சாட்சியா இருப்போம் சொன்னாக்கா இயேசுவை கிறிஸ்து என்று அறிகிற அறிவில தான் நம்ம வந்து சாட்சியா இருக்க முடியும். பிறகு நம்மளும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆதாரமும் அதுதான். 이 예수가 그리스도 되심만 증거하고 있노라면 우리가 기도했던 많은 기도보다 더 많은 응답을 우리는 누릴 수 있습니다. அப்ப இயேசு எதற்காக கிறிஸ்து ஆனார் அப்படி என்ற காரணம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நீங்க வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்துல தேவனுக்காக உண்மையான சாட்சியாக வாழ முடியும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். 왜 인간은 행복할 수 없습니까? ஏன் ஜனங்க சந்தோஷமா இல்லாம இருக்காங்க? 하나님을 떠나 있기 때문에 그렇습니다. ஏன் சொன்னா அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. 물고기가 물을 떠나면 죽은 생명인 것처럼 인간이 하나님을 떠나면 죽어 있는 것입니다. எப்படி மீன் வந்து தண்ணியை விட்டு விலகும் பொழுது அது மரித்து போகிறது, அதே போல தேவனை விட்டு விலகி இருக்கிற ஜனங்கள் மரித்து போவார்கள். 우리의 육체가 죽었다는 것이 아니라 우리 속에 있는 영혼이 죽어 있다는 사실입니다. நம்மளுடைய சரீரம் மரித்து போகிறத பத்தி பேசலாங்க. இங்கே வந்து நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அந்த ஆவி மரித்து போகிறதை பத்தி பேசுறோம். 하나님의 형상이 우리 속에 있었는데 하나님의 형상이 빠져나간 그 상태를 영적으로 죽었다라고 표현하는 것입니다. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய ஆவி நம்மளை விட்டு விலகினதுனால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நாம் மரித்த ஆவிக்குரிய காரியத்தில் மரித்தவர்களா இருக்கிறோம் சொல்லி அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிகழ்வா இருக்கு. 그래서 하나님의 뜻이 무엇인지 그 지식 지혜마저 어두워져서 하나님의 뜻을 모르는 인간으로 바뀌어져 있었습니다. தேவனுடைய ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, தேவன் என்ன காரியத்திற்காக அதை கொடுத்தார் அப்படின்ற அந்த அதனுடைய முறை அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு புரியாதனால அது சீக்கிரத்தில் இழந்து போனார். 그래서 하나님의 말씀을 들어도 하나님의 말씀을 깨달을 수가 없는 것입니다. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை வந்து மனிதர்கள் கேட்டாலும் அதை வந்து உணர்ந்து கொள்ற அளவு உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறார். 고린도후서 4장 4절로 5절의 말씀을 여러분 읽어보시기 바랍니다. நம்ம வந்து கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
கொரிந்தியர் 2:12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னோட திருப்பிக்கங்க. 2:12 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். ஆமென். 아멘. 이 세상 신, 다른 말로 표현하면 그것은 사탄이고 마귀입니다. சோ இந்த உலகத்தினுடைய ஆவி அப்படி என்னன்னு கேட்டோம்னா பிசாசும் சாத்தானுமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 그 사탄이 사람들의 마음을 혼미하게 해서 그리스도를 깨닫지 못하게 하는 것입니다. இந்த சாத்தான் என்ன பண்ணுகிறான்னா மனிதனுடைய இருதயங்களை வந்து குருடாக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு உணர்வற்றவர்களாக வைத்திருக்கிறார். 그리스도는 하나님의 형상이라고 고린도후서 4장 4절에 적고 있습니다. நமக்கு வந்து கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆவியான கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ஆவியினால் உடையவரா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. 그리스도를 믿는다, 그리스도를 영접했다. 그 말은 하나님의 형상을 회복했다는 뜻입니다. அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவை நம்புறதும் விசுவாசிக்கிறதும் கிறிஸ்துவை அறிக்கை பண்றது என்னன்னு சொன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக ரெஸ்டோர் பண்ணப்படுகிறதுக்கு அர்த்தமா இருக்கு. 그런데 인간은 하나님을 만나기 위해서 굉장히 많은 노력을 합니다. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மனிதர்கள் வந்து தேவனை சந்திக்கும்படிக்கு பல முயற்சிகளை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 인간은 영적인 존재이기 때문에 신을 찾는 본능이 있습니다. மனிதன் வந்து ஆவிக்குரிய தன்மை உடையவனா இருக்கிறதுனால தேவனை கடவுளை தேடுகிற ஒரு குணம் அவனிடத்துல இருக்குது. 내가 정직하고 진실하게 살면 그 신을 만날 수 있다고 생각하는 게 보통 사람들의 생각입니다. அப்போ வந்து நான் நல்லவனா இருக்கும் பொழுது சுத்தமா இருக்கும் பொழுது பிறர் கெடுதல் செய்யாத இருக்கிற ஒரு நபரா இருக்கும்போது ஒருவேளை நான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 종교를 가지고 있으면 그러면 하나님을 만날 수 있다고 생각하고 있습니다. சோ நம்ம வந்து மதத்தை பிடிச்சு அதன்படி நடக்கும் பொழுது கட்டாயம் வந்து நம்ம கடவுளை அடைய முடியும்னு நம்புறாங்க. 어떤 할머니가 교회에 오셨는데 그 할머니가 이렇게 말씀하셨습니다. 나는 교회에 오고 우리 며느리는 다른 종교를 가지고 있어요. 그런데 나는 여기서 하나님을 만나고 그 며느리는 거기서 하나님을 만날 거예요. 이렇게 말하더라고요. இங்க வந்து ஒரு பாட்டியை பத்தி நாங்க பார்த்தேன். அந்த பாட்டி வந்து அவங்க சபையில அவங்க என்ன எங்களோட பேசிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த மதத்துல இருக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போவேன். அதே போல என்னுடைய மருமகள் வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்து இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க வந்து அதுல பின்பற்றி அவங்களும் கடவுளை சந்திக்க வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. 그 할머니는 굉장히 교회를 오래 다니신 분입니다. இந்த பாட்டி பாத்தீங்கன்னா சபைக்கு அதிகமா வந்திருக்கிறவங்க. 그 복음이 정리되지 않으니까 어디서든지 그냥 열심히 다니면 구원을 받는다고 생각하는 것입니다. அப்ப வந்து சுவிசேஷம் என்னன்னு தெரியாம இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம தேவனை தேடும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல நம்மள வந்து அவர் சேர்த்துக்குவாருன்னு நம்புறாங்க. 우리는 우리 교회 안에 구원받지 못한 성도가 있다는 것을 아셔야 합니다. நம்ம வந்து ஒரு காரியத்தை மறக்க கூடாது. சபையில சுவிசேஷத்தை அறியாமல் சரியான காரியங்களை வந்து சரி பண்ணாத இருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 교회를 열심히 나와서 구원받는 게 아니라 예수 그리스도를 영접하고 믿어서 구원받는 것입니다. அந்த நம்ம சபைக்கு போறது வந்து ரொம்ப கடின முயற்சி எடுத்து நம்ம அதுக்காக நேர செலவு எடுத்து பண்ற காரியங்கள் கிடையாது. சுவிசேஷத்தை உண்மையிலே அறியறதா வந்து உண்மையான ரட்சிப்புன்றதை தெரிய வைக்கணும். 어떤 이유로 교회는 못 나와서도 예수 그리스도를 믿고 죽은 사람이 있다면 그 사람은 구원을 받습니다. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சபைக்கே வர மாட்டாங்க. ஆனா சுவிசேஷத்தை உண்மையாய் நம்பி இயேசுவை வந்து உண்மையா விசுவாசிக்கிற நபரா இருந்து மரித்த பிறகு தேவனை சந்திக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. 제가 병원 사역을 오래 했기 때문에 죽음에 임박한 죽음이 가까워 있는 환자들을 병원에서 많이 만났습니다. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்துல போகும்போது பாத்தீங்கன்னா சபைக்கு வர முடியாம அங்கேயே அந்த சாவை நோக்கிக்கிட்டு இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறத பார்த்திருக்கேன். 그 사람에게 예수 그리스도 구원의 길을 설명하고 마음의 문을 열고 영접하도록 하는 경우가 굉장히 많습니다. அப்ப நான் உங்ககிட்ட வந்து இந்த ரட்சிப்புக்கான வழி எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்ற காரியத்தை உங்ககிட்ட விளக்கி சொல்லி அவங்களை வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவங்களை அறிக்கையில வைக்கணும்ன்றது காரியங்களுக்குள்ள நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். 당신은 질병에 걸려서 여기에서 죽을 수 있는데 죽음 후에 내세가 있는데 그 내세에 천국은 가야 되지 않겠습니까? 라고 하면서 복음을 전합니다. அப்ப வந்து நீங்க வந்து இந்த குணப்படுத்த முடியாத வியாதியில இருக்கிறீங்களே இப்ப நீங்க மரித்தீங்கன்னா வந்து எங்க போவீங்கன்றதும் நீங்க மரித்தா கண்டிப்பா பரலோகம் போகணும்ன்றதும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன்.
또 병이 낫고 안 낫고는 하나님의 뜻에 있고 당신은 구원받아 하나님의 자녀가 되어야 합니다라고 말하면서 복음을 전합니다. பரலோகத்துல உங்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அவருடைய சித்தம். ஆனா நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் அவர் ஏற்றுக்கொள்வாரு. நீங்க அதுக்கான காரியங்களை செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்பேன். 그럼 그 사람이 교회를 한 번도 못 갔으니까 지옥에 갔을까요? 저는 그렇게 생각하지 않습니다. 반드시 하나님의 나라에 갔을 거라고 확신하고 있습니다. அந்த இடத்திலேயே பல வருடங்களை கழித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செத்த நரகத்துக்கு போவாங்களா? கண்டிப்பா இல்ல. நான் அப்படி வந்து அவங்கள விசுவாசிக்கிறேன். 우리가 현장에서 종교를 가지고 있다고 구원받는 것이 아닌 것을 우리가 잘 정리해서 현장에서 가르쳐야 합니다. நம்ம ஒரு ரிலிஜியஸ் பர்சனா இருக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி நினைக்க கூடாது. அது வந்து தவறான ஒரு முறை. ஆனா நான் வந்து சுவிசேஷத்தை உடைய ஒரு நபராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பரலோகத்துக்குவே போக முடியும். 공부를 많이 하는 철학으로 하나님을 만날 수 있다고 생각하는 사람들이 굉장히 많습니다. ஆமா, ரொம்ப அதிக படிப்பு படிச்சு என்ன சொல்றது பிலாசபி போன்ற தத்துவங்களை வந்து படிச்சு அது மூலமாவது பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சு முயற்சி பண்றவங்களும் இருக்கிறாங்க. 골로새서 2장 8절의 말씀을 같이 읽어주셨으면 좋겠습니다. 그럼 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. 세상에 지식이 필요 없다는 뜻이 아닙니다. இந்த உலகத்துல ஞானம் என்றது வேண்டாத ஒரு விஷயம் கிடையாது. 그러나 세상의 지식이 아무리 많다 할지라도 성경은 그것을 초등학문이라고 적고 있습니다. இந்த இப்போ எவ்வளவு நம் ஞானத்தோடு உலக ஞானத்தோடு கூட நிறைய காரியங்களை செய்தாலும் அந்த ஞானம் வந்து எப்படி இங்க சொல்லப்படுது அப்படின்னு சொல்லினா மாயமான தந்திரத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுது. 옛날에는 박사님들이나 교수님들을 만나면 전도하는 게 참 어려웠습니다. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் படிச்சவங்க கிட்ட சுவிசேஷம் சொல்றது கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. 내가 복음을 알고 나서는 그 일이 어렵지 않게 변했습니다. அப்ப சுவிசேஷத்தை அறிந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. 나는 이야기합니다. 당신처럼 나는 지식이 없다고 인정을 합니다. நான் வந்து அவங்க முன்னாடியே சொல்லுவேன் உங்களை போல எனக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை செய்வேன். 나는 박사님처럼 교수님처럼 지식이 없습니다. 그런데 나는 영적인 지식이 있습니다라고 말을 합니다. நான் வந்து டாக்டர் பட்ட படிப்புகளை படித்தவர்களை போல ஞானமுடையவள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிக்கை செய்வேன். 우리가 가진 이 그리스도의 복음의 비밀이 얼마나 능력이 있는지를 여러분 스스로가 아셔야 합니다. நான் பெற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில அனுபவிச்சா மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் புரியும். 아무리 지식이 많아도 인간 속에 원죄가 있는 것을 모르기 때문에 그렇습니다. நீங்கள் எவ்வளவுதான் இந்த உலக ஞானத்தை உடையவர்களா இருந்தாலும் இந்த முதலாம் பாவத்தினுடைய அந்த கிரியைகளை வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஞானத்தால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கணும். 인간이 아담과 하와가 에덴 동산에서 선악과를 따먹은 그 사건이 원죄입니다. அப்போ ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து புசிக்க கூடாதுன்னு சொன்னது புசிச்சதுனாலதான் உண்டான அந்த முதலாவது பாவம். 과일을 따먹었는데 뭐 그렇게 큰 죄를 지었냐 그 뜻이 아니라 하나님의 말씀을 불신앙하고 불순종했다는 뜻입니다. ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால எவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொன்னதை செய்யாம தள்ளனதுனால உண்டான ஏற்பட்ட பாவம் அந்த சாபம் தான் அது. 죄라는 것은 하나님의 말씀을 믿지 않는 것이 죄입니다. பாவம் என்னன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை நம்பாதிருக்கிறது தான் பாவம். 죄 중에서 가장 중요한 것이 원죄입니다. எல்லா பாவங்களிலும் முதலாவது பாவம் வந்து அந்த ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 이 원죄라는 죄의 뿌리 때문에 죄를 안 지으려고 노력해도 우리가 죄를 짓게 되어 있습니다. இந்த முதலாம் பாவத்தினுடைய வேர்கள் தான் இன்றைக்கு பல பாவங்களுக்கான காரியங்களா இருக்கு. 그래서 죄의 문제를 해결하기 위하여 예수님이 십자가에서 피 흘려 죽으실 수밖에 없었던 것입니다. இந்த முதலாம் பாவத்தை வந்து பிடுங்கி எடுக்கிறதுக்காக தான் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
구원받지 못한 자는 하나님을 만날 수가 없습니다. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனை சந்திக்க முடியாது. 하나님은 의롭고 선하시고 거룩하신 분이기 때문에 죄와 함께 있을 수가 없으십니다. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பரிசுத்தம் உள்ளவரும், அவர் வந்து தூய்மையானவருமா இருக்கிறதுனால, ஒரு பாவத்தோட ஒரு மனுஷன் தேவனை அண்ட முடியாது. 그래서 구원을 받아야 하나님을 만날 수 있습니다. அதனால்தான் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய தேவனை சந்திக்க முடியாது. 요한복음 3장 3절로 5절에 니고데모에게 예수님은 네가 거듭나야 하나님의 나라를 볼 수 있다고 말씀하셨습니다. இங்க வந்து யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3:5ல வந்து பார்க்கும்பொழுது நிக்கோதேமு வந்து நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய நீ வந்து ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 이거는 영적으로 본 어게인 한다는 뜻을 말씀하는 것입니다. அந்த மறுபடியும் பிறக்கிறதுடைய என்ன காரியத்தை சொல்றேன்னா ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறதை குறித்து அங்க அவர் சொல்றார். 이제 여러분이 좀 기억하실 게 있습니다. 구원받았다는 것은 사탄에게서 완전하게 해방받은 것입니다. அப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா சாத்தான் இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா முழுவதுமாய் விடுதலை பெறுகிறது தான் ரட்சிப்பு. 사탄은 무서운 존재가 아니라 우리가 싸울 대상입니다. பிசாசு வந்து பயப்படக்கூடிய ஒரு நபர் அல்ல, நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபர். 누구의 이름으로? 예수 그리스도의 이름으로 싸울 존재입니다. யாருடைய பெயர்ல? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் பெறுகிறவர்கள். 구원받았다는 것은 십자가에서 내 원죄, 자범죄, 조상의 죄 모든 죄를 다 해결받았다는 것입니다. அப்ப ரட்சிப்பு என்கிறது என்ன? முதலாம் பாவத்திலிருந்தும் அதே போல நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவத்திலிருந்தும் நாம் செய்கிற பாவத்திலிருந்தும் முழுவதுமாக விடுதலை பெற்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களா இருப்பதுதான் ரட்சிப்பு. 구원받았다는 것은 이제는 지옥과 상관이 없는 것입니다. அப்போ ரட்சிப்பு என்பது நரகத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் செய்கிறது. 이 지옥 가는 것 때문에 걱정할 이유가 없는 것입니다. அதனால வந்து நரகத்துக்கு போகிறதை குறித்து எதுக்கு அந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 천국은 하나님의 자녀가 가는 곳이고 지옥은 마귀가 가는 곳입니다. பரலோகம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் போகிற இடம், நரகம் என்பது பிசாசுக்கும் பிசாசனுடைய அவனை தொடர்ந்து சேர்ந்தவர்களுக்கும் கூடிய இடம். 그런데 왜 불신자들이 지옥을 가느냐? 마귀를 가두기 위해서 만든 그 지옥에 가는 이유는 마귀를 따라서 가기 때문에 지옥까지 가는 것입니다. அப்ப தேவனை அறியாதவர்கள் ஏன் நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அவனை பின்பற்றி அவனை வணங்கி அவனோடு கூட பங்கடையவர்களா மாறிடுறாங்க. 그래서 내가 구원의 확신이 있으면 하나님의 나라에 가는 거에 확신이 있는 것만큼 현장에서도 만나는 모든 사람에게 이 확신을 심어줘야 합니다. அதே போல நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்ற நிச்சயத்தோட தான் நம்ம வந்து என்ன பண்ண இருக்கணும். அதே நிச்சயத்தோட தான் ஊழியமும் செய்யணும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் அப்படிப்பட்ட நிச்சயத்தை தான் நம்ம சொல்லணும். 그런데 죽은 사람은 아무리 노력을 해도 죽어 있는 영은 소용이 없는 것입니다. நாம் என்னதான் செய்தாலும் நாம் நமக்குள்ளாக மரித்திருக்கிற அந்த ஆவியை வந்து நம்ம உயிர்ப்பிக்கவே முடியாது. 하나님을 만나지 못한 자의 열심히 노력하는 것은 외적인 변화입니다. நம்ம வந்து எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதை உயிர்ப்பிக்க முடியாத இருக்கிற ஒரு நிலை தான் அந்த நிலை. 그 노력이 좋은 것이에요. 그러나 구원 얻을 만한 가치는 없다는 것입니다. அப்ப அந்த பல முயற்சிகளும் நல்லதுதான். ஆனா அது ரட்சிப்புக்கு ஏற்ற முயற்சிகளா ரட்சிப்புக்கான ஒரு வழியா இருக்காது. 돈, 권세, 성공, 지식 그 무엇으로도 이 땅에 있는 것으로 구원받을 만한 것이 아무것도 없습니다. அப்ப இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து பணத்தினாலும் சரி, அறிவினாலும் சரி, இல்ல வந்து நீங்க வந்து வெற்றி பெறுகிறதுனாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய ஞானம் உடையவர்களா இருந்தாலும் சரி, ரட்சிப்புக்கான வழி உங்களிடத்துல இருக்காது. 그럼 왜 인간이 구원을 얻지 못할까요? அப்ப ஏன் வந்து மனிதன் ரட்சிப்பு அடைய முடியாமல் இருக்கிறான்? 죽어 있는 내 영적 상태를 자신의 노력으로 살릴 수 없기 때문에 그렇습니다. ஏன் சொன்னாக்கா தன்னுடைய சுய முயற்சியில தான் வைத்திருக்கிற எந்த காரியத்தினாலும் ரட்சிப்பு சுயமாக அடைய முடியாதுன்றதுனாலதான். 내가 죽어 있는데 죽어 있는 사람이 다른 사람을 살릴 수 없는 건 지극히 당연한 것입니다. அப்போ ஒரு மனிதன் வந்து ஆவியில மரித்திருக்கும் பொழுது அந்த நபரால இன்னொருவரை வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 사도행전 4장 12절에 있는 것처럼 사탄을 이길 존재를 이 땅에 보내지 않았습니다.
சோ நம்ம வந்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாக வேறொரு நாமம் வந்து என்ன பண்ணணும்னா கொடுக்கப்படல. அவராலே என்று ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லப்படும். 오직 한 이름 예수 그리스도 외에는 없다는 것입니다. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படின்ற ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அதை தவிர ஒரு ரட்சிப்புக்கு வழி கிடையாது. 에베소서 2장 8절 9절은 적습니다. 하나님의 은혜를 인하여 믿음으로 구원을 받는 것입니다. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய நாமமே இல்லாமல் நம்ம வந்து ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது. 은혜, 하나님의 은혜가 임해서 나는 죄인이구나. 예수님이 십자가에서 달려 돌아가셨는데 그 예수님을 믿어야겠구나. 이건 내가 한 게 아니라 하나님의 은혜로 깨달아진 것입니다. சோ அந்த இடத்துல அந்த வசனத்துல பார்க்கும் பொழுது கிருபை, தேவனுடைய கிருபையினாலே நம்ம வந்து அந்த ஈவை பெற்றிருக்கிறோம் சொல்லி பார்க்கிறது. மற்ற எந்த விஷயத்தினாலும் நம்ம பெற முடியாது. அப்ப அந்த கிருபை வந்து நம்மள என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ளாக அவரை விசுவாசிக்கத்தக்க இருதயத்தை நமக்கு திறக்குது. அவரை வந்து நம்பத்தக்க, அவரோட வார்த்தையை நம்பத்தக்கதாக ரட்சிப்புக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கத்தக்கதான கிருபை அந்த இடத்துல உருவாக்குது. 그래서 내가 하는 것이 아니라 하나님의 은혜로 우리가 구원을 받는 것입니다. அப்ப அது நான் செய்கிறது அல்ல, தேவனே செய்கிற விஷயமா இருக்குது. 로마서 10장 13절에 보면 누구든지 주의 이름을 부르는 자는 구원을 얻으리라 이렇게 말씀하고 계십니다. அப்போ வந்து 로마서 10장 13절. ரோமர் வந்து 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற எல்லாரும் வந்து ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி. 여러분이 현장에서 전도하다 보면 예수 그리스도 이름을 못 부르는 사람들이 굉장히 많이 있습니다. அப்போ வந்து இந்த நம்மளோட ஃபீல்டுல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை சொல்ல முடியாத, கூப்பிட முடியாத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 내가 예수 그리스도의 이름을 부를 수 있는 것 자체도 굉장한 은혜입니다. நாம் இயேசு கிறிஸ்துவை வந்து கூப்பிடுகிறோமே, அந்த பெயரை கூப்பிடுறோமே, அது வந்து ஒரு பெரிய ஒரு கிருபையா இருக்கிறது. 여러분이 이 말씀을 전하면서 요한복음 1장 12절의 말씀을 꼭 전해 주셔야 합니다. நம்ம வந்து இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் சொல்லணும். 아니요. 설명할 거예요. 네. 인간이 행복하지 못한 이유는 하나님을 떠났기 때문에 그렇고 தேவன் நம்ம மனிதன் வந்து சந்தோஷமா இருக்க முடியாத நிலை வந்து தேவனை விட்டு விலகி இருக்கிறதுனாலன்றது புரிஞ்சுக்கணும். 아무리 노력을 해도 하나님을 만날 수가 없다. எவ்வளவு மனிதன் முயற்சி செய்தாலும் தேவனை சந்திக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். 하나님을 만나면 해결이 되는데 죽은 사람은 노력을 해도 하나님을 만날 수가 없다. அப்ப தேவனை சந்திச்சால் போதுமே அப்படி இருக்கும் பொழுது ஆனா மனிதன் உண்மையிலேயே அவனுடைய முயற்சினால சந்திக்க முடியாதுன்றதுதான் உண்மை. 죽은 사람이 움직일 수 없는 것처럼 자기가 노력을 해도 우리의 영을 살릴 수가 없다. எப்படி ஒரு செத்த ஒரு சரீரம் வந்து அசையாம அப்படியே கிடக்குமோ அதே போலதான் நம்மளுடைய ஆவியில மரித்தவர்களா இருக்கும் பொழுது நம்மளால அசையவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. 그래서 예수 그리스도를 마음에 영접하면 하나님의 자녀가 되는데 나와 함께 영접합시다라고 말하는 거예요. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை வந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை உடையவர்களா இருக்கிறோம். 여러분이 이 말씀을 전하고 오늘 영접하시겠습니까? 그렇게 물었는데 그 사람이 no 하면 여러분은 기회를 놓치는 것이 됩니다. அப்போ வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசிச்சு அவரை நீங்க அறிக்கை பண்ணுகிற சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து நோ இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தயங்குனாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நீங்க அவங்களோட அதை நிறுத்திக்கிறது நல்லது. 이 예수 그리스도를 오늘 나와 함께 영접해서 하나님의 자녀가 됩시다 하고 손을 딱 잡고 영접 기도를 하시면 됩니다. அப்போ வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய கரங்களை பிடிச்சு இந்த எப்படி அறிக்கை செய்து ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்களோட கரத்தை பிடிச்சு நம்ம ஜெபிச்சு அவங்களை வழி நடத்தினா போதும். 그래서 지난 시간에 있었던 왜 인간은 행복이 없는가를 통해서도 영접을 할 수 있고 오늘 왜 인간은 하나님을 만날 수 없는가를 하면서도 영접을 하셔야 합니다. அப்ப வந்து நம்ம போன வாரம் பார்த்தது போல ஏன் மனிதனால தேவனை சந்திக்க முடியாம இருக்கிறதுன்ற அதனுடைய காரியத்தை பார்த்தோம். அதே போல ஏன் நம்மளால சந்திக்கவே முடியாதுன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்களை அவங்களுக்கு வந்து விளக்கி சொல்லும் பொழுது சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 현장에 나가실 때 사모님들 혼자 가시지 마시고 제자와 함께 가시는 것이 매우 좋습니다. நீங்க வந்து ஃபீல்டுக்கு போகும் பொழுது தனியா போதர் மனைவிகள் தனியா போக கூடாது. அதுக்கு பதிலா கூட ஒரு நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்க ஒரு சீஷர்களை வந்து கூட கூட்டிட்டு போறது நல்லது. 그 제자는 교회 오래 다닌 사람이 아니고 이 복음을 전하기를 원하는 마음이 있는 사람입니다.
அந்த நபர் வந்து சபையில ரொம்ப நாள் இருக்கிற ஒரு நபரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி ஆவலா இருக்கிற ஒரு இருதயத்துடைய நபரா இருந்தா மட்டும் போதும். 그 사람이 현장에서 내가 복음을 전하고 영접합시다 하면서 영접하는 모습을 본다면 그 사람이 또 다른 사람에게 가서 자기도 동일하게 영접 운동을 할 수 있습니다. அப்ப இந்த சுவிசேஷத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த இந்த டீச்சர் வந்து நானும் இதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஊக்கத்தோடு வந்து சொல்லுகிற ஒரு நபரா இருப்பாங்கன்னு சொன்னா அந்த நபர் தான் இன்னொரு ஒருத்தவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுக்கிற நபரா இருப்பாரு. அதனால அப்படிப்பட்டவர்களை கூட்டிட்டு போகணும். 한 주간의 삶 속에서 목사님의 말씀 다시 펴고 기도하시는 거 실천하시고요. 또 다른 사람에게 말씀 전해서 영접 운동이 여러분의 삶 속에서 일어나시길 바랍니다. ஆமென். சோ போதர்களுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமையான அந்த வசனங்களை எல்லாம் மனசுல வச்சு தினமும் ஒவ்வொரு நாளும் அதை திறந்து பார்த்து அதன்படி அதை நடக்கிறவங்களாகவும் அதே போல இதை வந்து அப்படியே சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு நபராகவும் இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 기도하겠습니다. நாம் பொழுது ஜெபிக்கலாம். 하나님의 은혜를 감사를 드립니다. அதனுடைய கிருபையால நான் நன்றி செலுத்துகிறோம். 우리를 하나님의 자녀로 삼아주시고 전도자의 대열 속에서 전도자의 여정을 가게 하심을 감사합니다. அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக சுவிசேஷத்தை அறிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 내게 임한 예수 그리스도의 생명, 예수 그리스도의 능력 이것을 현장에서 날마다 증거하는 증인 되어지게 하옵소서. எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவருடைய பலன் அந்த இந்த ஃபீல்டுல எல்லாம் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 우리 사모님들에게 기도의 힘을 더하여 주시기를 원합니다. எங்களுடைய போதர்களுடைய மனைவிகளுடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தினுடைய வல்லமை எழும்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். 남편된 목사님을 위하여 가장 많이 기도하는 사모님들이 되실 수 있도록 역사하여 주옵소서. கணவர்களான போதர்களுடைய வாழ்க்கையில அதிகமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நபராய் இருக்கிறதற்காக ஜெபிக்கிறேன். 강단의 말씀을 생명처럼 여기며 말씀을 영혼으로 가슴으로 받을 수 있도록 인도하여 주옵소서. அதே போல புல்பிட்ல இருந்து பிறக்கிற ஒவ்வொரு செய்திகளும் இருதயத்தினுடைய ஆழத்துல பதியத்தக்கதான அப்படிப்பட்ட வல்லமையுள்ள செய்திகள் பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். 그 말씀이 기도의 제목이 되게 하시고 그 말씀이 삶의 현장에서 증거되고 전달되어지는 응답을 누리게 하옵소서. அப்படிப்பட்ட செய்திகளை வந்து மனதிலே பதிய வைத்து அப்படியே வந்து ஃபீல்டுல சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கிற போதர்களுடைய மனைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். 사모님들의 현장에 영접 운동이 일어나 전도 운동이 일어나게 하옵소서. அவர்களுடைய ஃபீல்டுல போகும்போது அநேகர் வந்து அறிக்கை பண்ணுகிறவர்களாக தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டா இருக்க ஜெபிக்கிறேன். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. 예수 그리스도의 நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.